பிரசார் பாரதி டிடி தமிழ் தொலைக்காட்சி மண்டல செய்தி பிரிவு சென்னை இங்கே இருந்து தான் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. 9ஆம் தேதியே வெளியிட்டாங்க. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக பணியிடங்கள் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு முதலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாதிரி போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் நியூஸ் ரீடர், அதுக்கப்புறம் ஆங்கர்ஸு, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸு, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தியில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டோரியல் அசிஸ்டண்ட்டு, அதாவது அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டரு, காப்பி எடிட்டர்ஸு, அடுத்து ப்ரோட்காஸ்ட் அசிஸ்டண்ட்டு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, கேமரா பெர்சன்ஸ், அதுக்கப்புறம் கேமரா அசிஸ்டண்ட்டு, சிஜி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்ப படிவம், வயசு, கல்வி தொகுதி, பணி அனுபவம் மற்றும் விவரங்களுக்கு வந்து நீங்கள் டிடி தமிழ் நியூஸ் என்ற எக்ஸ் பக்கம் அல்லது டிடி நியூஸ் தமிழ் என்ற ஃபேஸ்புக் பக்கங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூக ஊடகங்களில் வந்து இந்த அறிவிப்பு வந்து இடம்பெற்று 15 நாட்களுக்குள்ளே வந்து விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கரியர் டிடி தமிழ் நியூஸ் @gmail.com இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து இயக்குனர் செய்தி பிரிவு தலைவர் டிடி தமிழ் தொலைக்காட்சி இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் நியூஸ் ரீடர்ஸ் அண்ட் ஆங்கர்ஸுக்கு வந்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 40 வயசு வரை இருக்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி லாங்குவேஜ் கன்சென்ட்டு, கேமரா வந்து ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் வித்தவுட் ஏ வாய்ஸ் ஆஃப் வெரி குட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இதுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 21 to 50, அதாவது 50 வயசு வரை இருக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை டிகிரி, டிப்ளமோ, அதுக்கடுத்து ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். தமிழ் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எடிட்டோரியல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து 25லேருந்து 50 வயசு வரை இருக்கலாம். டிகிரி வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிசேரபிள் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காப்பி எடிட்டர், இதுக்கு வந்து 21லேருந்து 50 வயசு வரை இருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோட்காஸ்டிங் அசிஸ்டண்ட்டு அதே மாதிரி தான். அடுத்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன், அடுத்து கேமரா பர்சன், அடுத்து கேமரா அசிஸ்டண்ட்டு, சிஜி ஆர்டிஸ்ட்டு, இப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு 10 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கேஷுவல் ஸ்டாஃப். இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் போஸ்ட், எந்த போஸ்ட் உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து எழுதிட்டு, அதுக்கப்புறம் நேம் வந்து நீங்கள் வந்து கேப்ஸ் லெட்டரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஜெண்டர், என்ன ஜெண்டர், அடுத்து நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் ஆர் யூ எ பர்சன் ஹூ ஹஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான் வைல் இன்டென்ஷன் பெர்மனன்ட்லி செட்டிலிங் இந்தியா, சப்ஜெக்ட் ஆர் நேபாள், இதுக்கு வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்றத கேட்டகரி வைஸ் கேட்டிருக்காங்க, அது கொடுத்துருங்க. லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்பீக்கிங், ரீட் அண்ட் ரைட் எது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அந்த எந்த மாதிரி இருக்குன்றதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, காண்டாக்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், அடுத்து லேண்ட்லைன் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் அட்ரஸ், இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மின்னஞ்சலுக்கு தாராளமாக மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த அனுப்பக்கூடிய அந்த முகவரி. அதுக்கப்புறம் வந்துட்டு கரியர் டிடி தமிழ் நியூஸ் @gmail.com இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் என்னென்ன போஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக சென்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.